வெல்கம் டு HTML சீரீஸ். இன்னைக்கு நம்ம HTML ஃபார்ம் எலமெண்ட்ஸ் அதில் ஒரு எலிமெண்ட் பற்றி ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக ஃபார்ம்குள்ள என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துருவோம். இன்புட் எலமெண்ட், லேபிள், செலக்ட், டெக்ஸ்ட் ஏரியா, பட்டன், ஃபீல்ட் செட், லெஜெண்ட், டேட்டா லிஸ்ட், அவுட்புட், ஆப்ஷன், ஆப்ட் குரூப். இதை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம செலக்ட் எலமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த செலக்ட் எலமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ட்ராப் டவுன் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. கீழே இமேஜை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேவரட் ஃபுட் சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ட்ராப் டவுனில். இந்த மாதிரி நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு செலக்ட் எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ண வேல்யூஸ் என்ன இதுக்கான வேல்யூ, என்ன நேமுக்கான வேல்யூ அப்படின்னு டிஃபைன் ஆகணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம நேமில் வந்து ஃபுட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஃபுட் ஈக்குவல் டு நம்ம சீஸ் செலக்ட் பண்ணால் சீஸ் அப்படின்னு நம்மளுடைய வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எலமெண்ட் நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா செலக்ட் எலமெண்ட் யூஸ் பண்ணி, அதுக்குள்ளே சீஸ், எக், கேபேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம செலக்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட்டும் சைஸ் அண்ட் ஆட்ரிபியூட்டும் யூஸ் பண்ணுவோம். செலக்ட் அண்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் எனக்கு எந்த ஃபுட் ஐட்டம் டிஃபால்ட்டாக நான் ட்ராப் டவுன் லிஸ்ட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷோ ஆகணும், டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது சொல்கிறதுக்காக நம்ம செலக்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம செலக்ட் ஆட்ரிபியூட் எந்த ஒரு ஆப்ஷனுக்குமே யூஸ் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவோ அதுதான் நம்மளுக்கு ஷோ ஆகும் பிஃபோர் கிளிக்கிங் தி ட்ராப் டவுன் லிஸ்ட். சைஸ் ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த ஒரு சைஸ் ஆட்ரிபியூட்டுமே யூஸ் பண்ணாதப்போ நமக்கு ஃபேவரட் ஃபுட் சீஸ் அப்படின்னு அந்த ஒரு சிங்கிள் ஆப்ஷன் மட்டும்தான் விசிபிளாக தெரியும். இதுவே நம்ம சைஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி என்ன கவுண்ட் கொடுக்குறோமோ அத்தனை ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும் பிஃபோர் கிளிக்கிங் தி ட்ராப் டவுன் லிஸ்ட். நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு செலக்ட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், அதாவது ஒரு ஆப்ஷனுக்கு மேலே எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். மேக்காக இருந்துச்சுன்னா கமாண்ட் கிளிக் பண்ணுவோம். அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனை ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மல்டிபிள் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம மோர் தேன் ஒன் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம கண்ட்ரோல் கிளிக் பண்ணி மல்டிபிள் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் நமக்கு செலக்ட் ஆகாது. இப்போ நான் கோட் ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கேன், பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே என்ன அப்படின்னா லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு லேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் செலக்ட் எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செலக்ட் எலமெண்ட்டில் நான் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். என் நேம் அப்படின்னு நான் ஃபுட் வேல்யூவாக பாஸ் பண்ணியிருக்கேன். நேமுக்கு நேம் ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம பார்த்தோம். ஃபார்ம் சப்மிட் பண்ணுறப்ப இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆப்ஷன் எதுக்கு கிளிக் பண்ணியிருக்கோன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால யூஆர்எல்ல நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபுட் ஈக்குவல் டு பீஸா, ஃபுட் ஈக்குவல் டு பர்கர் அப்படின்னு நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ செலக்ட் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அது உள்ள ஒரு ஆப்ஷனையும் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வேல்யூ கொடுத்துருக்கோம். நம்ம என்ன ஃபுட் ஐட்டம் சொல்லியிருக்கோமோ வேல்யூலையும் அதே ஃபுட் ஐட்டம் நேம் தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நான் பீஸா, பர்கர், சீஸ் கேக், ஃபலூடா, கார்லிக் பிரெட், க்ரீம் பன், மோமோ அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் ப்ரௌசரில் அவுட்புட் பார்க்கும்போது எனக்கு நார்மல் ட்ராப் டவுன் லிஸ்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எனக்கு பீஸா அப்படின்ற ஃபுட் நேம் தான் ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நான் போய் சீஸ் கேக் செலக்ட் பண்ணால் எனக்கு செலக்ட் ஆகும். இதுவே நான் வந்து ஃபலூடாவில் செலக்டட் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் ப்ரௌசரில் போய் பார்க்கும்போது எனக்கு ஃபலூடா அப்படின்ற ஆப்ஷன்லாம் டிஃபால்ட்டாக மேலே டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்களா எனக்கு ஃபலூடா அப்படின்றது தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. இதுவே நான் வந்து செலக்டட் கொடுக்காமல் இருந்ததுன்னா எனக்கு டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ நான் ஃபலூடா செலக்டட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஃபலூடான்றது டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நம்ம சீஸ் கேக் கூட செலக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் சைஸ். இப்போ எனக்கு சிங்கிள் ஃபுட் ஐட்டம் மட்டும்தான் ட்ராப் டவுன் லிஸ்ட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி விசிபிளாக இருந்துச்சு இல்லையா, இதுவே நான் சைஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு 4 கொடுத்துருந்தா எனக்கு 4 ஃபுட் ஐட்டம்ஸ் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும். நான் இங்கே ஸ்க்ரால் பண்ணி மீதி லிஸ்ட்டை வியூ பண்ணிக்கலாம். இப்போ இங்கே போயிட்டு என்னால் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணாலும் மோர் தேன் ஒன் ஆப்ஷன்ஸ் என்னால் செலக்ட் பண்ண முடியாது. இதுவே நான் இங்கே மல்டிபிள் அப்படின்னு யூஸ் பண்ணேன். சைஸ் வந்து நான் ஒரு 7 கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணேன்னா நான் மோர் தேன் ஒன் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். Thanks for watching. Stay tuned for the upcoming videos.